வந்தாய், காதல் வேதனையை கடல் போல தந்தாய், கொல்லை அழகாக நின்றாய், மூளை குழலாக்கி சிலை போல வந்தாய். நீ கல்லை பொடிக்கின்ற மலரோ அல்லது தாரத்து வடிகின்ற நிலவோ, முல்லை எதிலுடைய ரோஜா, ஏன் இந்த மோகனத்தை தந்தாயோ ஈசா? நீ கைவீசி நடந்தாலே போதும், காண்போர் உயிரினங்கள் எல்லாம் சாகும். நீ மைப்பூசும் கண்ணை நான் கண்டேன், மார்போடு சேர்த்து அணைக்க துடிக்கின்றேன். அப்படியா? அணைக்கலாமே அன்பே. கல்யாண ஆசை வந்த சொர்க்கமே இங்க தான்பா இருக்கு. இங்க தான் இருக்குது. இந்த சொர்க்கத்தை தேடி அலைந்து கொண்டிருந்தேன். இங்க வந்தாதான் சொர்க்கமே பார்க்க முடியும். இனிமேல் நிம்மதியா இருக்கலாங்க. ஆஹா, என் நிம்மதியை தந்த தெய்வமே. என்னங்க? மாதர் குல மணி விளக்கு, பெண் குலத்தின் பொன் விளக்கு. என்னதான் சொல்லுவாங்க? உலகம் போட்டு உத்தமியே. என்னதான் சொல்லுவாங்க? உன்னதான் நான் தெய்வமாவே வணங்க போறேன். அப்படியா? வந்துட்டேன். இனி சாமி தரிசனமே நீதான். என்னங்க? என்ன நம்புங்க, உங்களுக்கு வராது வம்பு. ஆமா. ஆனால் இது நாள் வரை பிழைக்க தெரியாத பெண்ணாக இருக்கிறாயே. ஏன்? என்ன? ராசி குலத்தில் பிறந்தாய். ஆமா. என்ன சுகத்தை கண்டாய்? என்னங்க செய்யுது? வாயடி வாடி இந்த தொழில் தான் செஞ்சுக்கிட்டு வரோம். அதனால நானும் செய்யறேன். நினைத்தது சாதிக்க முடிகிறதா? இல்லையே, முன்ன மாதிரி கிடையாது. இப்பெல்லாம் 5க்கும் 10மா அலையறதா இருக்குது. அலையறது அது குடுக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அத்தனையும் நீக்க வேண்டும். நீ மகாராணியாக வேண்டும், நான் மன்னராக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. உனக்கு இல்ல அந்த ஆசை? ஆசை இருக்கலாங்க, அளவுக்கு அதிகமா இருக்க கூடாது. என்ன மகாராணின்னா யாருன்னு ஏத்துக்குவாங்களா? என்னை பார்த்தாவே தேவையா வரேன்னு ஆம்பியங்க கூட வந்தான கூட பின்னாடி மறைச்சுன்னு வராளுங்க. கவலைப்படாத,
உன்னை மகாராணி ஆகணும்னு என் மனசு துடிக்குது. எப்படிங்க? முடிவெடுத்துக்க. எப்படி? உன்னை மகாராணி அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்து விட்டது. உன்னை மகாராணி ஆக்குறது தான் என் வேலை. உங்க ஆசை தான் என்னுடைய ஆசை. என்னன்னு நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டா போதும். நீ என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே செய்யறேன். எனக்கு தெரியும். நான் செய்யறேன். தட்டாம செஞ்சா போதும். ஆங்க இப்படி வா. இவ்வளவுதானா? ஏங்க இத போய் ரகசியமா சொல்றீங்களே, அது வெளிப்படையா சொன்னாதான் என்ன? எப்படி? என்னங்க மண்ணாதி மண்ணெல்லாம் கூட இந்த சகிலாவை பார்த்தா மண்ணை கவனம். கவிஞரனே நானே கவரனே, மற்றவெல்லாம் கவாதவா இருப்பான். அதானே முடிஞ்சு போச்சு என் தலையெழுத்து. என்னங்க சிலந்தி வலையில சிக்கிறவன் கூட மீண்டுடுவான். மீண்டுடலாம். ஆனா சகிலா வலையில சிக்கிறவன் மீறதா சரித்திரமே இல்லை. சொல்லிட்டீங்க இல்ல, காதோடு சொன்ன ரகசியத்தை கச்சிதமா செய்து முடிக்க. எதுக்கும் பயப்படாதீங்க. போறதுக்கே மனம் வரலையே. அப்பப்போ எப்ப முடிப்பியோ அதை நான் காத்திருப்பேன்னு. சகிலா, என்னங்க உன்னை விட்டு மனம் பிரிய எனக்கு வரவே இல்லை. இங்கே இருக்கணும். சொர்க்கம் பார்த்துட்டேன். இருக்கிறார் ஆசை வந்து இளைய ராணியே எந்தன் இளையவாணியே என்னை பார்த்ததும் உனக்காக காத்திருப்பேன். சொன்னதை கச்சிதமாக முடித்தார்.